ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இன்றைக்கி மதியானம் 12:30 மணி போல் வந்து எங்கள் வீட்டான வந்து பாம்பு வந்துருச்சு. நாங்கள் வந்து மாடி மேலே இருக்கோம். எங்கள் காம்பவுண்ட் கீழே, அதாவது இந்த படிக்கட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓரத்தில் வந்து பாம்பு வந்து வந்துருச்சு. அது என்ன பாம்புன்னே தெரியல. கட்டு விரியன்றாங்க, இல்லை வந்து எனக்கு பார்க்கும்போது தண்ணி பாம்பு மாதிரி தெரியுது, இல்லை சில பேர் வந்து சார பாம்புங்கிறாங்க. அது என்ன பாம்புன்னே எனக்கு தெரியலங்க. ரொம்ப எல்லாமே பயந்துட்டோம். குழந்தைங்க யோகஸ்ரீ மோனிஷ் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா படிக்கட்டு ஏறுறதுலேயே வந்து அது போய் உள்ளே போய் அந்த இது மாதிரி இருக்குது, அந்த மூட்டையெல்லாம் வச்சுருக்காரு ஹவுஸ் ஓனரு, அந்த இதில் வந்து போய் பூந்துக்குச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலி கிரவுண்டு தாங்க இருக்குது, செடியெலாம் நிறைய இருக்குது. நாங்கள் நிறைய வாட்டி ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி கட் பண்ண சொன்னோம், அவருக்கு காதிலே வாங்க மாட்டுறாரு. பக்கத்தில் வேறு வீடெலாம் கட்டுறதுனால வந்து அந்த செங்கல் அடுக்கிறது, அப்புறம் அந்த வீடை உடச்சி மண்ணெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. அந்த எலி நோண்டுது பார்த்து அந்த பொந்துலலாம் வந்து பாம்பு வந்து பூந்துக்குது. நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டோம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டாலும் இது என்ன அவங்க சொந்த வீடா, அவங்க சொந்த இடமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் எங்களால் பேசவே முடியல, நாங்களும் விட்டுட்டோம். பாருங்கள் அப்படியே பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகி போகுது. ஆனால் வெளியில் போயிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் ஏன் இந்த வீடியோ எடுத்து இப்போ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான். இப்போ வந்து மழை டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக செடி பொதையில் இருக்கிறது எல்லாமே வெளியில் வரும். அதனால் வீட்டில் குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க, விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி வைங்க, சேஃபாக இருங்க. கல்லுப்பு அதெல்லாம் போட்டு தூவி வச்சிங்கன்னா பாம்பு வராதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க. இதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.